திருவண்ணாமலை நடக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கலியராஜன் விடுதி விசஸ் ஆத்தியடிப்பட்டி. மேட்ச் 6 ஓவர். ஸோ கிரவுண்டில் ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி வரப்பு இருக்குது, அதில் தேக்கினாலும் ஓடி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட்மனில் கிராண்டட் ஒன் போட அஜய் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக காமராஜ் ஃபஸ்ட்டு பாலே போட்டார். அங்கே நல்ல பேக்கப் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் பால் பைஸில் ஒரு ரனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அஜயோட செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காரு. நல்ல மீட் இருந்துச்சு. வைகோ பேட்டில் இருந்து 2 ரனுக்கான ட்ரையான்னு பார்த்தா ஸ்லிப் ஆகிட்டார். ஒரு ரன். பாலோட 4th ஒன். பேட்டில் சின்ன நிற்கு இருந்துச்சு, கீப்பரால் ஸ்டாப் பண்ண முடியல. அங்கே பின்னாடியே பேக்கப் ஃபீல்டர் வந்தார். ஒரு ரன். 5th ஒன். இந்த மாதிரி பேட்டில் சின்ன நிற்கு இருந்துச்சு, கீப்பர் கையில் போட்டு தான் போச்சு. நல்ல ஸ்டாப். ஆனால் ஒரு 5வது சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு 5 பாலில். ஃபஸ்ட்டு ஓவரோட லாஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரா. அனதர் ஒன் சிங்கிள் ஓடி எடுத்துட்டாங்க. இந்த ஓவரில் முதல் 6 பாலையும் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. 6 ரன் போயிருக்கு. செகண்ட் ஓவர் போட ஆரியா ஃபஸ்ட் ஒன் படுத்து போட்ட பாலாக ஆடி இருக்காரு. அங்கே ஃபைன் லெக்கில் பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு பவுண்டரி வைகோ பேட்டில் இருந்து வந்திருக்கு இந்த மேட்ச்சில். பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா கரையில் குத்தி அந்த பக்கமே போச்சு. ஐயோ சேஃபாக ஃபீல்டர் விழுந்துட்டார். அதுக்கப்புறம் பாலை கலெக்ட் பண்ணால் 2 ரன் ஓட்டாங்க. பாலரோட தேர்ட் ஒன் படைச்சு போட்ட பாலை கண்ட்ரோல்டாக ஆனார் வைகோ. அங்கே கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு இல்லை அஜய் வந்துட்டார். நல்ல ஸ்டாப். போடுறேன் சொல்லி கட் ஆகும்போதே அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் ஒரு ரன் ஓட்டாங்க. இந்த பால் 2 ரன். பால் ஒரு வை இந்த மாதிரி சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா விட்டு பிடிக்கப்பட்டிருக்காரு. போடுறேன். 5th ஒன் வெள்ளை குத்தி உள்ளே வந்துருச்சு. டாட் பால். அவரோட லாஸ்ட் ஒன் அதில் சின்ன நிற்க வந்து நல்ல டேக்கன் விக்கெட் சொல்லியிருக்காங்க. தடவர் போட அஜய் ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால். செகண்ட் பால் கண்ட்ரோல்டாக தட்டி விட்டு போயிருக்காரு. அங்கே பால் குத்தி பவுன்ஸ் ஆயிடுச்சு. லக்கிலி பவுண்ட்ரியான்னு பார்த்தா அம்பேர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா கிராண்டட் ஒன். எக்ஸாக்டாக அந்த உச்சிக்கு இந்த பக்கம் போனால் பவுண்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. உச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் போயிருக்கு. அன்லைக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் விட்டு பிடிக்க பார்த்தாரு. பால் குத்தி டிவேட் ஆயிடுச்சு. லக்கிலி இங்கே ஒரு பவுண்டரி போன பால் பவுண்டரி தெளிவாக கனெக்ட் பண்ணது. கிராண்டட் ஒன் அன்லக்கியில் போணுச்சு. இந்த முறை லக்கிலி ஒரு ரன்னு பவுண்டரியாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி தெளிவாக ஆடினாரு. அங்கே ஃபீல்டர் கையில் போணுச்சு. ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. பால் கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சேன். ஆப்போசிட் விண்டில் உள்ளே இழுத்துட்டு வந்து விட்டுருச்சு. இந்த 5th ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் சுமன் பேட்டில் நிற்க இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாலே பிரேக். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா முருகானந்தம் ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன் போட்டிருக்காரு. இங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா கையிலே வச்சுட்டாரு. ஃபீல்டர் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. 3 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. ஆத்தியடிப்பட்டி. ஓவர் போட அனதர் ஒன் யங்ஸ்டர் ரங்கநாத் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை பால் வந்த பக்கமே குயிக்கராக பேட் எடுத்தார் வைகோ அப்படின்னு தான் சொல்லணும். வைகோ பேட்டில் இருந்து வர்ற பவுண்ட்ரி 2வது பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு பவுலர். எக்ஸலன்ட் கம்பேக் டாட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் வைகோ அவரோட விக்கெட் பறிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அங்கே ஃபீல்டர் கையில் தான் போச்சு டாட் பால். பேட்ஸ்மேனா மகாலிங்கம் போன பால் ஒரு டாட். இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. கிராண்டட் ஒன். 4 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு. 1 2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் போனார். 2 ரன் ஓட்டாங்க. இங்கே 3வது ரனுக்கான ட்ரை மகாலிங்கம் ஃபாஸ்ட்டாகவே வந்திருக்காரு. நல்ல ரன்னிங் 3 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த வரப்பில் குத்தி கட் ஆயிடுச்சு. குயிக்காக 2 ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க. நல்லா ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா பின்னாடியே போனார். ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லக்கிலி இங்கே லைஃப் கொடுத்து 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உல்டாசான பாலை கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் போயிட்டார். இதையும் 2 ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா நல்லா ரன்னிங். அனதர் ஒன் டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த 2 பேட்ஸ்மேன் எக்கச்சக்கமான 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓவருக்கு 36 ரன் அடிச்சிருக்காங்க. 6வது ஓவர் போட பிரபா ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பால். அனதர் ஒன் செகண்ட் பாலும் டாட் பாலாக போட்டிருக்காரு. டாட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே ஃபீல்டர் முன்னாடியே நின்று பார்த்தா கண்டிப்பாக இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அது டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். இந்த பால் 2 ரன் ஓட்டாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா கிடையாது. 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நல்ல கீப்பிங்.
சொன்னால் பாலா ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீலர் மிஸ் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபீல்டிங் ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். 2 ரன் ஓட்டாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா நிற்க வச்சு மாறியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். பட் எந்த பேட்ஸ்மேன் விக்கெட் அப்படிங்கிறத லெக்கம் பேர் வாட்ச் பண்ணி கொடுப்பாங்க. மகாலிங்கம் அவர் விக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே கிளியர் ஆகிருக்கான்னு பார்த்தா எஸ் ஃபீல்டர் அப்படியே நின்ட்டார். மீட் பண்ண ஃபஸ்ட்டு பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. சாரி இதுக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. அம்பையர் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க விக்கெட் 9 பேர் விக்கெட். 6 ஓவருக்கு 47 ரன் அடிச்சிருக்காங்க. 48 ரன் டார்கெட் ஃப்ரம் கலியராஜன் விடுதி. சொன்னா நீதி நான் சைக்கிள் ஜெயசீலன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சர்ப்ரைஸ்லி காமராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காரு. அங்கே கிராண்டட் ஒன்னான்னு பார்த்தா ஓடி தான் எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலே 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இந்த முறை தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணிடுச்சு. தெளிவாக பாலை கடைசி வரைக்கும் ரீட் பண்ணி ஆடி இருக்காரு நீதி. இந்த முறை பேட்டில் சின்ன நிற்க வந்து நல்ல டேக் ஆன் ஃப்ரம் சுமன். பேட்ஸ்மேனா பிரபா ஃபஸ்ட் பாலே அங்கே சின்ன நிற்க இருந்துச்சு. முன்னாடி பேக்கப் ஃபீல்டராக மகாலிங்கம் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடித்திருக்காரு. அங்கே கவர்ஸ் ஃபீல்டர் நின்று எடுக்கிற மைண்ட் செட்டில் இருந்துட்டாரு. ஆனால் இங்கே பேட்ஸ்மேன் நின்று எடுக்கலை அப்படிங்கிற மைண்ட் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் தான் போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா 1 ரன்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. 10 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட சுமன் ஃபஸ்ட் பாலே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே கீப்பர் காமராஜ் போயிட்டாரு. நல்ல டேக் ஆன் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சுமன். அவரோட செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஹைட் மேன் அஜய். இந்த முறையும் கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கையில் பட்டு மிஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்தா பின்னாடி ஒரு ஃபீல்டர் போய் ஸ்டாப் பண்ணுறாரு. நல்ல ஸ்டாப். 3 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா போட்டாங்க 3 ரன். நல்ல ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தட்டி விட்டு போயிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா தெளிவாக எடுத்திருக்காரு மகாலிங்கம் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல்டு ஆடினாரு. 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் குயிக்கராக விட்டார். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கிராண்டட் ஒன்னான்னு பார்த்தா கிராண்டட் ஒன். லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரு. கேட்ச் ஸ்டாப் 2 ரன். 2 ஓவருக்கு 19 ரன் போனதுமே 3rd ஓவர் பட வைகோ ஃபஸ்ட்டு பாலே கண்ட்ரோல்டாக தெளிவாக தட்டி விட்டு போயிருக்காங்க. கேப்பில் ஃபீல்டர் குயிக்கராக வந்துட்டார். 1 ரன். ஸ்டாம்பிளையை போட்டிருக்காரு. நல்ல பவுலிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ரகு. குயிக்கான டெலிவரி விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ண நாட்டர் சொல்லியிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸில் 2 கேட்சை டாப் பண்ணாங்க. இந்த முறை ஹோல்டர் போனார். நல்ல டேக்கர் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக மாறி என்னாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. 1 2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் பால் போயிடுச்சு. நல்ல ஸ்டாப். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார். குயிக்கரான டெலிவரி வைகோ கையில் இருந்து எக்ஸலண்ட் ஓவர். இந்த ஓவரை தெளிவாக போட்டிருக்காரு. முதல் 2 ஓவர் எக்ஸ்பென்சிவாக போய்க்கிற நிலைமையில் வைகோ. இப்போ 4வது நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டாவே போட்டார். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் 4வது ரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. பவுலர் 3rd ஒன் ட்ரை பால் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. 1 2 பார்த்தா ரொம்ப நின்று வந்துட்டார். கிரவுண்டு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக 2 ரன். 4th ஒன் இந்த மாதிரி அங்கே கிராண்டட் ஒன்னுக்கான சான்ஸான்னு பார்த்தா கிராண்டட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா காமராஜ் ஃபீல்டர் அந்த வரப்பு கிட்ட குத்திருச்சு. அதனால நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார். எக்ஸலன்ட் ஸ்டாப். 1 ரன். 28 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 20. மேட்ச் ஓவர் பட வைகோ ஃபர்ஸ்ட் பாலே அங்கே கட்டுக்கு போயிருக்காரு. கிராண்டட் ஒன். இந்த முறை கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸாக இருந்தால் மேட்ச் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லும் போதே பவுண்டரி. 3rd ஒன் அகைன் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுவும் பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தோம். 2 ரன். ஒரு டபுள் ஏடி எடுத்திருக்காங்க. ரிமைனிங் இருக்க 9க்கு 13. இந்த முறையும் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. 1 2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் ஆள் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே குயிக்கராக ஒரு 2 ரன். தெளிவாக ஒரு மைண்ட் செட் போட்டு ஆடுறாரு அஜய் அப்படின்னே சொல்லலாம். 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன்
அகாயின் தெளிவாக கண்ட்ரோல்டாக ஆனார். ஆனால் இந்த முறை ஃபீல்டர் குயிக்கராக இருக்காங்க. லாஸ்ட் 1 more தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் போட காமராஜ் ஃபர்ஸ்ட் பாலே கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 1-ஆ 2-ஆன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வரட்டி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 1-ஆ 2-ஆன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் வரான்னு பார்த்தா கிடையாது. மகாலிங்கம் பேக்கப்புக்கு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன்னை கொண்டு வந்துட்டாரு அஜய். 5-8 செகண்ட் 1 ஃபுல் டாஸான பால் ஆடி இருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. தெளிவாக த்ரோ அடிச்சிருந்தாலும் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு மாதிரி ஏமாற்றி தெளிவாக அடித்தார் த்ரோவை. 2 தேர்ட் 1 அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 2வது ரன்னாக இருந்தால் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பாலையும் மிஸ் பண்ணியிருக்காங்களா? அங்கே வைக்க வந்துட்டாரு. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். 3க்கு 5 4th 1 இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக்கன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட் சொல்லியிருக்காங்க. வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணால் நல்லதாக இருக்குன்னு சொல்லும் போது நல்ல த்ரோ தெளிவாக த்ரோவையும் அடிச்சிருக்காரு. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். இதுக்கான லாஸ்ட் 1 more பவுண்டரி அடித்தா வின்னிங்னு சொல்லும் போது ரேசர் போக விடாமல் போட்டிருக்காரு. சுமன் நல்ல டேக்கனையும் பிடிச்சிருக்காரு. ஸோ 6க்கு 10 அடிக்கும் போது எக்ஸலண்டாக ஓவரை போட்டிருக்காரு காமராஜ். ஹால் லக் ஃப்ரம் கலியராஜன் வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போனார் அஜய். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால மேட்சை வின் பண்ண முடியல. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு சூப்பராக விளாண்டாங்க. ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும்.